கோவை விமான நிலையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி செய்தியாளர் சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இது நடந்தது மடத்தில் நூற்றாண்டு, அவருடைய இடத்துல நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு தான் அழைப்பு, அதுக்கு தான் போனோம். இது எப்பவுமே நான் போகக்கூடிய நிகழ்ச்சி. இது நான் மட்டும் இல்லை, கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான போரா வந்திருந்தாங்க. அதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அவங்க தான் சம்பந்தம் இல்லை. இதை மிங்கிள் பண்ணி அவங்க போடுறாங்க. அவரு இல்ல எல்லா பக்கமும் போயிருக்கப்ப நீங்க அதை கொடுக்கும்போது சிம்பாலிக்கா அதிமுகவும் பாஜகவும் ஒண்ணு அப்படின்றத காமிக்கிற மாதிரியான ஒரு சிம்பாலிக்கான ஒரு ப்ரொபோசல். இல்ல புரியல. அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது அடிகளாருடைய நிகழ்ச்சிக்கு அவர் திமுக வந்திருக்காரு. அதுக்கு அந்த என்னுடைய தொகுதி அது. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அங்கே இது பண்ணாங்க. அந்த அடிப்படையில் கொடுத்தோம். இது இதுக்கு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு நம்ம இப்போ மேலே எப்பவுமே அவங்களும் நம்மளை கூட பண்ணாங்க. அது தனி அமைப்பு. அதே போல தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த நிகழ்ச்சி நடந்தது வேற. ஆனால் இப்போ திமுக அவருடைய கையாளத்தனத்தை குறிப்பாக முழுமையாக மக்கள் எதிர்ப்பாயிட்டாங்க. இதை மறைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனதை திரிச்சு இப்படி போட்டு இப்படி கிளப்பி விடுறாங்க. இது மனசாட்சியில் செய்கிற வேலை. எங்களை பொறுத்தளவுக்கு தெளிவாக அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ மட்டும் இல்லை, அந்த மடம் ஒரு புனித மடம். நாங்கள் எப்பவுமே போவோம். நான் மட்டும் இல்லை, அதை கலந்து போனால் எவ்வளோ முக்கியமானவங்களாம் வேற இருந்தாங்க. அத்தனை பேர், எத்தனை விஐபி கலந்துருந்தாங்க, முக்கியமானவங்க கலந்துருந்தாங்க, தன்னார்வ கலந்து எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு, அடிகளாரோட நிகழ்ச்சிக்கு வந்தவங்க தான். அதான் நடந்தது. இதையும் இப்படி கிளப்பிட்டு நீங்களே உங்களுக்கே புரியும். இப்போ பிரஸ் பத்திரிகையாளருக்கே புரியும். அது ஒரு பக்கம். சரி, கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு எதுவுமே செய்யறதில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக எதுவுமே செய்யறதில்ல. இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கேள்வி கேளுங்க. எங்களை ஒண்ணுமே இல்லாத சம்பந்தப்படுத்தி எல்லாம் போறீங்க, அதை கொஞ்சம் கேள்வி கேளுங்க. சொல்லுங்க. ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது அண்ணாவின் ரத்தமா அல்லது பாஜகவின் பாசமா அதிமுக அரசு அது இப்பதான் வரும்போது சொன்னாங்க. அரசு பாரதி இந்த சப்ஜெக்ட சொல்லியிருக்காரு. அதாவது அரசு பாரதி இதையும் இந்த முருகன் மாநாடு சொல்லியிருக்காரு, அதை பத்தி பேசியிருக்காரு. அண்ணாவின் ரத்தமானலாம் பேசியிருக்காரு. அரசு பாரதி அவர் அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர் எப்ப பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார். எங்களுடைய பொதுச்செயலாளர் மேல அடிக்கடி ஏதாவது இன்னைக்கு அவருக்கு பொதுச்செயலாளர். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி செய்தியாளர் சந்திப்பை நேரலையில் பார்த்தோம்.